ஏய் ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நீங்கள் என்ன vlog பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னைக்கு மிக அருகில் சென்னையில் இப்படி ஒரு இடமா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் ஒரு ரீல்ஸாக வந்து தள்ளுது. நம்ம ஃப்ரெண்ட்ஸும் நமக்கு ஷேர் பண்ணியே இருக்கிறாங்க. சரி, நானும் ஸ்வைப் பண்ணுறப்பலாம் அந்த ரீல்ஸாக தான் வந்து நிற்குது. அப்படி என்ன இடம்னு கேட்டிங்கன்னா நம்ம சீமாபுரம் டேம் தாங்க. இப்போது அங்கே தாங்க போக போகிறோமே. அங்கே போயிட்டு அங்கே எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அது vlog எடுத்து போகிறது தாங்க இன்றைக்கி vlog-ஆக பார்க்க போகிறீங்க. போகிற வழியில் எனக்கு எதனா இன்சிடென்ட் நடந்தாலோ, இல்லை நான் எதனா ஒரு இன்சிடென்ட்ஸ் பார்த்தாலோ, இல்லை நான் எதனா உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சாலோ, நான் போகிறப்ப அது மோட்டோ விளாகில் கவர் பண்ணுறேன். இதுதான் இருக்கும். அப்புறம் தேவையில்லாத எதனா இருந்ததுன்னா நான் தூக்கிடுவேங்க. சரி, ஓகேங்க. மற்றதெல்லாம் நான் போக மோட்டோ விளாகிங் கண்டினியூ பண்ணிக்கிறேன். நீங்களும் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். வாங்க போவோமா? சீமாபுரம் டேமுக்கு நம்ம வீட்டிலேருந்து எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 24 கிலோமீட்டருங்க. எந்த ரூட்டு வழியாக போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கேருந்து கொருகுப்பேட்டை, ஐஓசி, பவர் ஹவுஸு, மணலி, புதுநகர், அதை தாண்டி மீஞ்சூர் தாண்டி சீமாபுரம் தான். அதாவது மீஞ்சூர் வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் வரும், சென்னை டிஸ்ட்ரிக்டில் வராதுன்னு நினைக்கிறேன். என் ஃப்ரெண்டு அப்படி தான் சொன்னான். நானும் சீமாபுரம் வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் வருதுன்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன். திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் தான் வந்தது. அதனால் அது வந்து சென்னைக்கு மிக அருகில் தான். சென்னையில் ஒரு இடம் கிடையாது, புரியுதுங்களா? அதை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. சென்னையில் இல்லாட்டாலையும் சென்னைக்கு பக்கத்தில் இருக்குது, அதுவே பெரிய விஷயங்க. ஏன்னா சென்னைக்கு பக்கத்தில் இவ்வளோ இப்படிலாம் இடம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி தாங்க எனக்கெல்லாம் வியப்பாக இருந்தது. நான் ஆல்ரெடி போயிருக்கேன், போகாததெல்லாம் இல்லை. ஒரு 2-3 வாட்டி ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருக்கேங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் vlog எடுத்து போட்டுக்கிறோம், ஷார்ட்ஸாகவும் போட்டுக்கிறோங்க. வேணான்னு செக் பண்ணி பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த கொருக்குப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் கிராசிங்க்கு வந்து ஒரு பிரிட்ஜ் கட்டினா நல்லாயிருக்கும். கட்ட மாட்டாங்க. ஒன்று மேலே கட்டணும், இல்லை கீழே கட்டணும். மணலி புதுநகர் இப்போ வந்துட்டாங்க. மணலி புதுநகர்லேருந்து நம்ம வீடியோ யாருன்னா புதுசாக பார்க்குறீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு ஒரு ஹாய் மட்டும் சொல்லிட்டு போங்க. இந்த சைடு ஃபுல்லாகவே பெரிய பெரிய வண்டிங்களாக போகுதுங்க. என்னன்னு தெரியல, தொழிற்சாலைகள் இருக்குது. என்ன தொழிற்சாலை இருக்குது? ஏகப்பட்ட கம்பெனி இருக்குதுங்க. இங்கேருந்து நம்ம டெஸ்டினேஷனுக்கு எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 11 கிலோமீட்டருங்க. டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3:20ங்க. 10 நிமிஷத்தில் வந்துட்டோம். இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் அங்கே போய்டும். ஏய் ப்ரோ, வண்டி கொஞ்சம் தூக்க முடியாதுண்ணா. ப்ரோ ஆறு அடிக்கிற போன் அவர் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் பவரோட வண்டியோட பக்கத்துல கீழே இது யார் மேலே தப்புனே தெரிலங்க. ஆனால் லாரிக்காரர் தான் வந்து சாரி சொல்கிறாரு. அப்போ அவருக்கு தெரிஞ்சு தான் நடந்திருக்கும். அதனால தான் தப்பு ஒத்துக்கிட்டாரு. அவர் மேலே தான் ஃபால்ட்டாக இருக்கும். நல்ல வேலை அவருக்கு ஒன்றுமே ஆகலைங்க. இந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்து சேஃபாக தாங்க போகணுமே. ஏன்னா இந்த சைடு ஃபுல்லாகவே ஹெவி லோடு வண்டி தாங்க போகுது. ஃப்ரெண்ட்ஸ், ஊருக்குள்ளே வந்தோன்னே ஏகப்பட்ட வழி பிரியுதுங்க. இதுக்கு முன்னே இந்த வழியில் வந்ததே இல்லைங்க. இதுதான் ஃபஸ்ட்டு வாட்டி இந்த வழியில் வரது. நான் இது காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. இந்தாண்ட ஓட தண்ணி போதா இல்லையான்னு தெரியல. ஊருக்குள்ளே யாருக்கிட்டையும் நான் கேட்கல. எல்லாம் மீன் பிடிச்சிருக்கிறாங்கப்பா. அப்போ அங்கே டேம்லேயும் நிறைய பேர் பிடிப்பாங்க. எனக்கு வந்து மீன் பிடித்தன ரொம்ப பிடிக்குங்க. அது எப்படியா இருந்தாலும் சரி, தூண்டிலாக இருந்தாலும் சரி, வலையாக இருந்தாலும் சரி. நிறைய பேர் மீன் பிடிச்சின்னு இருக்காங்க. எல்லா இடத்துலையும் மேப்பை பிளைண்டாக நம்பிடக்கூடாது. நம்மனா இப்படி தான் கூட்டின்னு போயிட்டு கை தருத்துறோம். ரோடு கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. ரோடாக இருந்தது, இப்போ வெறும் மண் தரையாகிட்டுக்குதுங்க. காளை மாடு மாரி இருக்குது பாருங்களா. கவுசிக்கிட்ட கேட்போமா சீமாபுரம் அப்படின்னு. சேச்சா, அதெல்லாம் ட்ரெண்டு எப்போயும் முடிஞ்சிருச்சு. திரும்ப நம்ம வேற அதை பழசா ஆக்கக்கூடாது. பாய் மேப்பு ஒழுங்காக தான் கூட்டின்னு போறியா? எனக்கு இன்னும் ஊருக்குள்ளே பூந்து இவ்வளோ தூரமாக உள்ளே வருவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதாங்க நான் ரூட்டு மாறி வந்துட்டேன். அதனால் எனக்கு வந்து ரொம்ப சுத்தாகி போச்சு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஹைவேலே வந்துடுங்க. இல்லைனா ஊருக்குள்ளே வந்தீங்கன்னா 4 பேர்கிட்ட கேட்டு விசாரித்து வந்துடுங்க. மேப்பை பிளைண்டாக நம்பி வந்துடாதீங்க. 4 பக்கம் ரூட்டு பிரிகிற மாதிரி காட்டும். சரி, இது அதை விட ஷார்ட்கட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷார்ட்கட்டை சூஸ் பண்ணுவோம். அங்கே போனோடனே திரும்ப சுற்ற விட்ருவோங்க ரூட்டு. ஆனால் மேப்பை பற்றி நல்லா தெரிஞ்சவனுங்க அதை கரெக்டாக கதையாக யூஸ் பண்ணுவாங்க. நான் நிறைய விட்டு அதை யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ விளாக் பண்ணுறதுனால எனக்கு ஃபுல் ஃபோக்கஸ் வந்து விளாகில் இருக்குது. அதனால் வந்து நான் மேப்பை ஒழுங்காக கவனிக்கலை. சரி, ஆல்ரெடி வந்த இடம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிதப்பில் வந்துட்டேன். வந்த பிறகு சரி சுற்று விட்டுடுச்சு. அது மேலே தப்பு இல்லை, என் மேலே தான் தப்பு. அதை பற்றி தெரிஞ்சே நான் அதை பிளைண்டாக நம்பணும்ல, அது என்னோட தப்பு தானே. ஏன்னா நான் 2-3 வாட்டி வந்தும் எனக்கு அந்த ரூட்டு தெரியல பாருங்க. ஓகே இப்போ தெரியுதுங்க. ஏன்னா இந்த பாலத்தெல்லாம் கிராஸ் பண்ணி போயிருக்கோம். ஞாபகம் வருது. கரெக்டாக தான் போகிறோமா? ஓகே, நாங்கள் வரப்போ இப்படி வருவோம் கிராஸ் பண்ணி.
ரோடு நல்லா இருக்குது பாருங்கள் அந்தாண்ட. இப்போ வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக போகணும். என்னடா அந்தாண்டே ரோடு நல்லா இருக்குது, நம்ம அந்தாண்டே போயிடுவோம். அந்தாண்ட வந்து கொஞ்சம் ஆஃப் ரோடு மாரி இருக்குது, அதுவும் சேறு சகதியமாக இருக்குது. வண்டி கழுவணும், எதுக்கு நம்ம அந்த பக்கம் போகணும், இப்படியே போயிடுவோம். இந்த பாலத்துலேயும் போயிருக்கோம், அதுக்கப்புறம் அங்கே ஒரு பாலம் இருக்குல்ல, அந்த பாலம் வழியாகவும் போயிருக்கோங்க. நாங்கள் ஆக்சுவலாக இப்படி தான் வருவோம். இப்போ நான் வந்ததான் வந்து தப்பான வழி. நீங்கள் அந்த வழியெலாம் யாரும் வராதிங்க. வந்துட்டுங்க பக்கம் வந்துட்டோங்க. இன்னும் நம்ம டெஸ்டினேஷன் ஆடியே ஒரு 500 மீட்டர் தான் இருக்குது. ஈவினிங் டைம் ஆகிடுச்சில் எல்லாம் ஃபேமிலியோடு வந்திருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருப்பாங்க. நம்ம என்னென்னா வீக் டேஸில் வந்திருக்கோம், வீக்கெண்டில் வரல. அதனால் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே தாங்க இப்போ தான் ஞாபகம் வருது, 1 by 1 வந்துருச்சு ஞாபகம் வந்துருச்சு. இந்த ரோட்டெலாம் பார்த்துருக்கேன். போன வருஷம் வந்தானா இல்லை அதுக்கு போன வருஷம் வந்தானாங்க தெரியல. என்னடா வீக் டேஸ்லேயே கூட்டம் இருக்குது பொழுது, பைக் இங்கே வரைக்கும் நிற்குது. நம்ம பைக் எங்கே நிப்பாட்டுறது? ரைட் வந்துட்டோம் சிம்மாபுரம் வந்துட்டோம். நம்ம பைக் எங்கன்னா முன்னாடி தான் எடுத்துகிட்டு போய் நிப்பாட்டணும். இல்லை பேசாமல் மேலே ஏற்றி நிப்பாட்டிடலாமா? கீழே ஒருத்துக்கு எனக்கு பயமாக இருக்குது, அதனால் நான் மேலே ஏற்ற போகிறேன். மேலே வந்தாச்சுங்க. மேலே வந்து பார்க்கறதுக்கு ஒரு விரலுக்கு நல்லா தாங்க இருக்குது, கீழே பார்த்ததோட. எனக்கு என்னவோ தெரியல, தனியாக வந்ததுனால எனக்கு கீழே இறங்கி போனால் ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லைங்க. கீழே இறங்கி போனாலும் உங்களுக்கு தெளிவாக விளாக் எடுத்து கொடுக்க முடியாது, ஏன்னா லேடிஸ்லாம் குளிச்சுன்னு இருக்காங்க, அவங்கள வீடியோ எடுக்கிற மாதிரி ஆகிடும். ஆனால் இந்த டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா தாங்க வருது. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்த நாள் என்ன நாள்னு பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி 11ஆம் மாதம் 2025 தாங்க. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நல்லாவே போகுது, ஓவர்ஃப்ளோ நல்லா இருக்குது, நல்லா குளிக்கிற அளவுக்கு இருக்குது. ரொம்ப அதிகமாகவும் இல்லை, ரொம்ப கம்மியாகவும் இல்லை, நார்மலாக இருக்குதுங்க, குளிக்கிற அளவுக்கு இருக்குது. தண்ணி கலர் தான் ஒரு மாதிரியே இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்தில் நீங்களும் உள்ளே இறங்கி குளிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமாகவே தெரியாதுங்க. எனக்கு தான் அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. ஆனால் இதே தண்ணியில் நான் போன வருஷம் வந்து குளிச்சிருக்கேன், அப்போ ஒன்றும் தெரியல. இப்போ எங்கெங்கேயோ சுற்றிட்டு வந்தோடனே திமிரு எடுத்து போச்சு எனக்கு. அதனால நொட்டணும் என் குறான்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நான். நம்ம ஒரு ஆள் வந்து என்ன பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஒரு ஆள் வந்ததுக்கு எனக்கு இன்னும் கடுப்பாகுது, வெறுப்பாகுது. ஏன்னா தனியாக வந்ததில்லை, ஒரு 3 வாட்டி வந்திருக்குன்னு சொல்கிறேன்ல, 3 வாட்டி ஃப்ரெண்ட்ஸோடு தான் வந்திருக்கேன், தனியாக வந்தது கிடையாது. தான் ஃபஸ்ட்டு வாட்டி தனியாக வந்தது. அதனால் என்னவோ தெரியல, எனக்கு ரொம்ப நேரம் இருக்க தோணலை. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இடத்துக்கு தனியாக போகிறப்ப அது நல்லா ஜாலியாக இருப்போம், என்ஜாய் பண்ணுவோம், ரசிப்போம். ஆனால் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டு அதுக்கப்புறம் தனியாக போகிறது வந்து ஒரு மாதிரி அவங்களோட நினப்பாகவே இருக்கும், மெமரிஸ் எல்லாம் அவனும் கூட இருந்த மாதிரியே இருக்கும். இறங்கிட்டோம், அவ்வளோதான், கிளம்ப வேண்டியது தான். நான் வந்து இந்த டைமில் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும், அப்புறம் உங்களுக்கு விலாக் எடுத்து போடணும். அதுக்காக மட்டும்தாங்க வந்தனே, குளிக்கணும் அப்படின்லாம் நினச்சி வரல. குளிக்கணும் வரணும்னு நினச்சிருந்தேன்னா ஃப்ரெண்ட்ஸோடய வந்துட்டு இருப்பேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் சிம்மாபுரம் டேமில் எவ்வளோ நாளைக்கு தண்ணி போகும்னு தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சீக்கிரமாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இதை தான் உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு நினச்சேன், சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். சரி, ஓகேங்க, இதோட இந்த வீடியோ வின் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ வேறு நான் புதுசாக பார்க்குறீங்க, மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போயிடுங்க. உங்களோட ஆதரவு எனக்கு மிக மிக தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.